தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரேமலதா அவங்க விருப்ப மனுக்கு போட்டாங்க, வாங்கிக்கங்கன்னு. இப்போது இன்றைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட காற்று வாங்கு பாருங்கள் அந்த வீடியோ. தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இந்த வீடியோ நம்ம போட்டோம்னு கோவிச்சுக்குவாங்க. அது தந்தி டிவியிலே போட்டாங்க அந்த வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளே இல்லை. எப்படி ஆளே இல்லாமல் போகும்? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அவங்க பிரேமலதா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் அரசியல் இருக்கீங்க, முதல்ல நீங்கள் கூட்டணி யாருன்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் விருப்ப மனு வாங்க. அப்போ தான் என்ன நினைப்பாங்க, யாரோட கூட்டணி நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஏன்னா விருப்ப மனுமே 10,000 15,000ன்னு வரும். அதை போய் கொடுக்க யோசிப்பான். ஏன்னா யாரோட கூட்டணி செய்கிறாங்கன்னு தெரியலையே, தனியாக நிற்க போகிறாங்களான்னு தெரியலையே, திமுகவா அதிமுக பாஜகவா இல்லை தாவேக்காவான்லாம் தெரிஞ்சால் தானே வாங்குவான். அந்த கூட்டணியே முடிவு பண்ணல. 234 தொகுதிக்கு வாங்குறாங்க. செய்திகள் என்ன வருது, திமுகவில் 6 சீட்டு 8 சீட்டு அதுக்கு மேலே இல்லைங்கிறாங்கன்னு வருது. அவங்க ராஜ்யசபா தான் எனக்கு மெயின்னு கேட்குறதா நீ சொல். அவர் இப்போ அவங்க பையனை எம்பி ஆக்கணும்னு. அப்போ அதனால் என்ன ஆகும், யாருக்குமே தெரியல. சரி 6 சீட்டு வாங்குறாங்க 8 சீட்டு வாங்குறாங்க. நம்ம 234 தொகுதியில் இருக்கிறவங்களும் பணத்தை கட்டினா நமக்கு வாய்ப்பே இல்லையே, அதெல்லாம் வரும்ல. அதனால் கூட்டணியை முடிவு பண்ணாமல் விருப்ப மனு வாங்கினது தப்பு.